கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பிப்ரவரி மாதம் 18ஆம் நாளிலும் தினம் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை 2 குறிப்பேடு 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மனத்திடன் கொள்ளுங்கள், உங்கள் செயல்களுக்கேற்ற கைமாறு கிடைக்கும். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் பல நேரங்களில் சோர்ந்து உட்கார்ந்து விடுவதற்கு அடிப்படை காரணமே நம்முடைய மனத்திலே திடன் இல்லாமல் போவது, நம்முடைய மனம் பலவீனமாய் போவது, நமக்கு ஏற்படுகிற அச்சங்கள், பயங்கள், அடுத்து என்ன நடக்குமோ, அடுத்து என்னுடைய வாழ்க்கையிலே என்ன நடக்கப் போகுதோ என்கிற ஒரு பதட்டமான சூழ்நிலை என்ன செய்கிறது, நம் உள்ளத்தை பாதிக்கிறது. நம் உள்ளத்தில் இருக்கிற ஒரு தைரியத்தை நாம் இழந்து விடுகிறோம். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுள் இன்றும் கூட அப்படியாக ஏதோ ஒரு சூழ்நிலையின் நிமித்தமாக, ஏதோ ஒரு பலவீனத்தின் நிமித்தமாக மனத்திலே இருக்கிற எல்லா தைரியங்களையும் இழந்து இனிமேல் நான் வாழ்வதற்கு ஒன்றுமே இல்லை என்று ஏக்கத்தோடு கண்ணீரோடு தவிப்போடு நின்று கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளுக்கு கடவுள் இன்று இந்த வாக்கை கொடுக்கிறார். மனதிடன் கொள்ளுங்கள், உங்கள் கைமாறுக்கு ஏற்ற பலனை இன்று நான் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பலருக்கும் ஏற்படுகிற ஒரு கேள்வி, நான் எல்லாருக்கும் நல்லது தானே செஞ்சேன், நான் யாருக்கு எந்த கெடுதலும் நினைக்கவில்லையே, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு ஏன் இந்த ஒரு வியாதி, எனக்கு ஏன் இப்படி ஒரு தடங்கல்கள், என்னுடைய வாழ்க்கையிலே நான் அடுத்தடுத்த ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு இவ்வளவு போராட்டங்களை நான் சந்திக்க வேண்டி இருக்கிறதே என்று பலரும் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் என்னென்ன நன்மைகளை செய்தீர்களோ அந்த எல்லா நன்மைகளுக்கும் கைமாறாக இன்று கடவுள் உங்களை தொட்டு ஆசீர்வதிப்பார். அதற்குரிய பலனை உங்கள் கரங்களிலே நிறைவாக கொடுப்பார். நீங்கள் இழந்த சந்தோஷத்திற்கு பதிலாக இரட்டிப்பான மகிழ்ச்சியை உங்கள் உள்ளத்திலே கொடுத்து ஆசீர்வதிப்பார். உங்களை மன மகிழ்ச்சியினால் நிரப்பி உங்கள் மனதிலே இதுவரை இருந்த எல்லா பயங்கள், கலக்கங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு திடனுள்ள ஒரு உள்ளத்தை உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆமேன். நாம் ஜெபிப்போமா? இயேசு மகாராஜாவே, எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த இறைவாக்குக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா. இந்த வார்த்தையின் படியாகவே அப்பா, எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் யாருக்கெல்லாம் மனதிலே போராட்டங்களும் கலக்கங்களும் பயங்களும் அப்பா தோல்வி மனப்பான்மையும், அடுத்து என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன செய்ய போகிறேனோ என்று தெரியவில்லையே என்று பயப்படுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உமது திருக்கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இன்று நீங்கள் கொடுத்த இந்த வாக்கின்படியாகவே ஒவ்வொரு உள்ளத்தையும் நீர்தாமை பலப்படுத்துங்க ஆண்டவரே. எல்லா தோல்விகளின் எண்ணங்களையும், எல்லா நெகட்டிவான தாட்ஸையும் இப்பொழுதே இயேசு மகாராஜாவின் வல்லமையுள்ள இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்க வேண்டுகிறோம் அப்பா. உமது தூய இரத்தம் ஒவ்வொருவர் உள்ளத்திற்கும் தேவையான பலத்தையும் ஆற்றலையும் முழு நம்பிக்கையும் கொடுத்து உற்சாகப்படுத்த வேண்டுமென்று அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் இது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி ஆசீர்வதித்திட அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் எதை குறித்தும் நீங்கள் இனிமேல் கவலைப்பட வேண்டாம். கடவுள் நீங்கள் பட்ட எல்லா துன்பங்களுக்கும் பதிலாக இன்று முதல் உங்களுக்கு பதில் கொடுக்க தொடங்கிவிட்டார் என்று நம்புங்கள், விசுவசியுங்கள். கடவுளுக்கு தொடர்ந்து நன்றி சொல்லிக்கொண்டே இருங்கள். எல்லாவற்றையும் கடவுள் நன்மையாக மாற்றி போட்டு உங்களை சாட்சியாக நிறுத்துவார். ஆமேன். God bless you.